for you. I'm for you. We are for you. Hi and hello to my purple wings. Welcome to the MIFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all right. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க கீழே பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா ஒன்றுமே புரியாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படி தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களை எல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஷோ கட் பண்ணிட்டா. இந்த அத்தைக்கு எங்கே இருந்தால் மூக்கு வேர்க்குமோ தெரியல. அவள் என்கிட்ட பேச வரும்போதுலாம் கரெக்டாக வந்துடுறாங்க. ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா? பிளான் பண்ணி ஏதாவது பிரிக்கிறாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவளும் அம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு வரேம்மா அப்படின்ட்டு ஓடிடுறா. என்ன பண்ணுறது இவளை? கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் தையவங்க. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்போ உங்களை பார்க்கலாம். உங்கள் அம்மா கீழே கூப்பிட்டுருந்துருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே கீழே போயிருந்துருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த வயன்? அதுமா அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓ, அதுக்குள்ளே அவங்க உங்ககிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டாங்களா? ஆமாம்மா, இன்றைக்கி துணி கடைக்கு போயிருந்தோம்ல, அப்போ தான் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க, அவங்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தியா இல்லை வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? அது ஜென்னி வாங்கி பேசிகிட்டு இருந்தாமா, அவ்வளோதான், வேறு யார்கிட்டையும் பேசல. ஓ, இங்கே பாரு வயன், உனக்கு அவசர அவசரமாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது உண்மைதான். பழக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்கு உன்னை கட்டாயப்படுத்தி பழகிக்கோன்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான்றதை மட்டும் மறந்துடாத. எங்கள் எல்லாரோட கௌரவமுமே உன்னோட கையில் தான் இருக்கு வயன். உன்னோட அக்கா மாதிரி நீயும் லூசுத்தனமாக எதையாவது பண்ணி வச்சிடாத, புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நீ தேவங்கிட்ட பேசவே கூடாது. ஏம்மா, ஏன் பேசக்கூடாது? இங்கே பாரு, அந்த மனுஷன் ஏதோ நல்லவராக இருக்க போய் உன் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையாக இருந்தும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி இருந்திருக்காரு. அவருக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்கணும். ஆனால் உன் அக்கா அவரோட தங்கமான மனசை புரிஞ்சுக்காம நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன்னு ரொம்ப ஈஸியாக போய் சொல்லி வச்சுட்டா. அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணி வச்சிடாத, புரியுதா? அதனால் உங்கள் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் அவர்கிட்ட நீ பேச வேண்டாம். ஃபோன் நம்பர்லாம் வாங்காத, அவர் கேட்டாலும் கொடுக்காத, புரியுதா? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவர்கிட்ட நீ பேசாமல் இருக்கிறது தான் நல்லது, புரியுதா வயன்? சரிம்மா, நான் பேசல. சரி, சாப்பிட்டு போய் தூங்கு போ அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லி நீங்களும் போய் சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ நம்ம எப்போவுமே நைட்டு தூங்க போகும்போது உடனே படுத்த உடனே தூங்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது எடுத்து ஃபோனை நோண்டுவோம், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் நோண்டுவோம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா தியோங் வந்து முன்னாடி உங்களோட இன்ஸ்டா ஐடிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பார்ல, அவர் திரும்பவும் உங்கள் இன்ஸ்டா ஐடிக்கு போயிட்டு நிறைய போஸ்ட்டுக்கு வந்து லைக் கொடுத்து வச்சுருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருது. நீங்கள் யாருடா அப்படின்னு போய் பார்த்தா நம்ம தியோங் அழகாக நல்லா ஸ்டைலிஷாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அந்த டிபியில் இருக்கார். என்ன அதான் நான் என்னோடய போஸ்ட்டுக்கெலாம் லைக் கொடுத்து வச்சுருக்காரு இரு அப்படின்ட்டு அவரோட ஐடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. என்னது 500K ஃபாலோவர்ஸா? பா, பெரிய ஆள் போலையே இவர். எனக்கு பாரு வெறும் 400 ஃபாலோவர்ஸ் தான். அதுவும் இல்லாமல் இவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், பெரிய பிஸ்னஸ் மேன் வேறு. கண்டிப்பாக இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுல தப்பே இல்லைதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவர் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் தான் வச்சுருந்துருப்பார். ஸோ அதனால் அவரோட போஸ்ட்டுக்குள்ளேயுமே நீங்கள் போய் என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷன் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காரு.
ஸோ ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு மனுஷன். அவரோட ஆஃபீஸில் அவரோட சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், பீச்சில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் அவரோட பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காரு. அவர் மொத்தம் 2 பைக் வச்சுருந்துருப்பார். ஒன்று ஹார்லி டேவிட்சன், இன்னொன்று வந்துட்டு என்ஃபீல்டு. தியோங்க்கு ஹார்லி டேவிட்சன் பைக்னால் ரொம்ப பிடிக்கும் போல். சின்ன வயசுலேருந்தே அவரோட ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த 2 பைக்லேயுமே தியோங் ஃபோட்டோ ஷூட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காரு. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. பா, எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த மனுஷன். இவருக்கு நான் பொண்டாட்டியா? ஐயோ, என்னால் நம்பவே முடியல. வயன், என்ன நினைக்கிற நீ? அவர் உன்னோட அத்தாண்டி. என்ன? ஏ, அத்தானா இருந்தா என்ன? இப்போ அவர் உன்னோட புருஷனாக்க போறாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இன்னும் என்ன அக்கா புருஷனே சொல்லிட்டு இருக்க? அக்காக்கும் அவருக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. இப்போ அவர் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு வயன். அவர் உன்னோட புருஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க. அதே சமயம் ஷையும் ஆகுறீங்க. இவ்வளோ அழகான ஹேண்ட்ஸமான புருஷனுக்கா நான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷை ஆகுறீங்க. அண்ட் உங்களுக்கும் ஹார்லி டேவிட்சன் பைக்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் இருக்குல்ல, கொஞ்சம் உன் காதலால், அதில் சுஷாந்த் அண்ட் கியாரா 2 பேருமே எம்எஸ் தோனி மூவியில் அந்த பைக்கில் தான் ஹனிமூன் போவாங்க. அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பைக்கில் போகிற சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பெரியவளாகி கல்யாணம்லாம் ஆகிட்டா அந்த ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் அந்த பைக்கை பார்த்ததும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவரோட போஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த பைக்கில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் லைக் கொடுக்குறீங்க. ஸோ நம்ம லைக் போட்டால் அவங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும் இல்லையா? அந்த மாதிரி தியோங்க்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குது. ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன், லைக்ஸ் யுவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தியோங் அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான், உங்கள் ஐடி தான் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் போடுறாரு. லைக் எப்படின்னா, அந்த நீங்கள் லைக் கொடுத்துருப்பீங்கள்ல அந்த போஸ்ட் அப்படியே உங்களோட மெசேஜ்க்கு ஷேர் பண்ணி அதுக்கு கீழே மெசேஜ் அனுப்புகிறாரு. என்னடி உனக்கு இந்த போஸ்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ, அவருக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிருச்சு போல் இருக்கே. அது நல்லா இருந்துச்சு, அதனால தான் லைக் போட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் தான் பண்ணுறீங்க பேசல. ஓ, அப்போ உனக்கும் பைக்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஆமாம், என்னோடய ஃபேவரட் பைக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர் எது என்ஃபீல்டா இல்லை ஹார்லி டேவிட்சனா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு க்ரேஸ்னால் ராயல் என்ஃபீல்டு தான், அதுக்கப்புறம் தான் ஹார்லி டேவிட்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ, ஓகே. என்ன பண்ணுற, இன்னும் தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. தூங்கணும், கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்? தூக்கம் வரலையா? இல்லை, எனக்கு இவ்வளோ சீக்கிரம் தூங்கி பழக்கம் இல்லை. நான் தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 10:30 11 o'clock அப்படி ஆகிடும். அது வரைக்கும் சும்மா ஃபோன் பார்த்துட்டு அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஓ, அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு. நீங்கள் என்ன சொல்லிட்டு டக்குன்னு ஆஃப்லைன் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தியாங் தான் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. கால் வருது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ, என்ன கால் பண்ணுறாரு? அம்மா வேறு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இரு, அம்மாவோட பயம் என்ன? எங்கள் அக்கா மாதிரியும் நானும் அத்தாங்கிட்ட ஏதாவது பேசி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேணும்னு அம்மா பயப்படுறாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. அதுவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவர் தான் என் கூட வரப்போகிறாரு. இது தெரிஞ்சும் நான் ஏன் அவர்கிட்ட பேசாமல் இருக்கணும்? அதனால் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பேசுகிறதுல எந்த தப்பும் கிடையாது. அம்மா என்ன சொன்னாங்க, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேசாதான்னு சொன்னாங்க, அவ்வளோதானே. என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேசாத மாதிரியே காட்டிப்போம். என்னால் இவரையும் கஷ்டப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டீங்க. அட்டன் பண்ணதும் இப்போ தியாங் தான் பேசுகிறாரு.
ஓய், என்னடி ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தியாக்கும். ஐயோ, அப்படிலாம் இல்லை அத்தான். அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்த? நான் யோசிச்சுக்கிட்டுலாம் இல்லை, அது நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ஓ, சாக்கு. இதை நான் நம்ப சொல்கிற? நிஜமா இதுதான் அத்தான். சரிடி சரிடி, சரி ஓகே. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? சப்பாத்தி. வாவ், மை ஃபேவரட். நானும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? அத்தை சொன்னாங்க. ஓ, வேற என்ன சொன்னாங்க அத்தை? உங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ம், ஆமாம், எனக்கு டின்னருக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு எந்த சைடிஷாக இருந்தாலும் சாப்பிட்ருவேன். ஆனால் இந்த டொமேட்டோ போட்டு ஒரு தொக்கு செய்வாங்கள்ல, அது மட்டும் எனக்கு பிடிக்காது. சப்பாத்தினா நல்லா கிரேவியாக பரட்டி அடித்து சாப்பிட்ணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். சொன்னாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க போல எங்கள் அம்மா. சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? என்ன நீங்கள் நான் அத்தைக்கிட்ட பேசினதெல்லாம் என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க? ஓ, பர்சனலா? மாமியாருக்கும் மருமகளுக்கும்? பர்சனல்லாம் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன உண்மையாலுமே உனக்கு பிடிச்சிருக்கா வேன்? என்னது? என்ன உண்மையாலுமே உனக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டேன். அது வந்து சும்மா என்னோட அக்காவோட புருஷன், நான் உங்களை அப்படி தான் பார்த்தேன். இந்த மாதிரியான பழைய டைலாக்லாம் என்கிட்ட விடாத. என்ன உண்மையாலுமே உனக்கு பிடிச்சிருக்கா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்குறீங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவுமே சொல்லலை, பேசவே இல்லை, ஒரு மாதிரி தயங்குறீங்க நீங்கள். ஸோ நீங்கள் தயங்குறது அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் அவளை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டோமோ, அவளுக்கு உண்மையாகவே இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையோ அப்படின்ற மாதிரி அவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எல்லோரும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிறது வழக்கம். அதனால் உங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்வைட் பண்ணுறதுக்காக வருவாங்க. உன்னையும் கூட்டிகிட்டு தான் போவோம். அந்த கோவிலில் உன் மனசில் என்ன இருக்குன்றதை நீ என்கிட்ட சொல்லணும். அது வரைக்கும் தான் உனக்கு டைம், புரிஞ்சுதா? தயவு செஞ்சு உன் மனசில் என்ன இருக்குன்றதை அந்த இடத்துல என்கிட்ட சொல்லு. அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் வயன், நல்லா திங்க் பண்ணி சொல்லு. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு வயன். நீ யோசிச்சு நல்ல முடிவாக தான் சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன். சரி அத்தா, நான் அப்போ கண்டிப்பாக என் மனசில் என்ன இருக்குன்றதை சொல்கிறேன். அது வரைக்கும் இப்போது என்கிட்ட எதுவும் கேட்காதீங்களே ப்ளீஸ். சரி ஓகே, அது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. உன் மனசில் என்ன இருக்குதுன்றத நீ அப்போவே என்கிட்ட வந்து சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் உன்னை அது வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கேட்கல, சரியா? சரி, எப்போ தூங்குவ? அது கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லை உடனே தூங்கிடுவேன். கொஞ்சம் நேரம் ஆகுமா இல்லை உடனே தூங்கிடுவியா? இல்லை, உடனே தூங்கிடுவேன். சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இரு, சரியா? நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இரு. என் பொண்டாட்டி எப்போவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கணும். அண்ட் இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டடி. உன்னோட ஹெல்த் விஷயத்தில் உன்னை விட நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், புரிஞ்சுதா? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. பிகாஸ் உங்களோட அந்த க்யூட்டான வாய்ஸ், நீங்கள் அவருக்கு பயந்து பேசுகிறது, இதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. உங்களை அப்படி ரசிக்கிறாரு அவர். சரி, போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவரு தூங்க போயிடுறாரு, நீங்களும் தூங்கிடுறீங்க. ஸோ இப்படி தான் அந்த 1 வீக்குமே போயிருந்திருக்கும். உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபோன் பேசுகிறது, மெசேஜ் பண்ணுறது, இதே மாதிரி தான் அந்த வீக் போயிருந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேயாங் கிட்ட ஜெல் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது. அவர் பாசமாக பேசுறது, நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு, பொண்டாட்டி, அத்தான்னு கூப்பிடு, இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பாசமாக கேரிங்காக பேசுகிறத பார்த்து உங்களுக்கு அவர் பெரிய சிஇஓ, அவர் ஹேண்ட்ஸமாக இருக்கார், அதெல்லாம் தாண்டி பர்சனலாக கேரக்டர் வைஸும் அந்த மனுஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அதை இன்னும் ரியலைஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, நீங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும். எப்பட்றா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கத்திலே நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி தேயாங்கோட அப்பா அம்மா வந்து அந்த கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்ற விஷயத்த உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களை வந்து உங்கள் அம்மா ரெடியாக இருக்க சொல்கிறாங்க, இன்றைக்கி சம்மந்தி வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் ரூமில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் சுடிதார், ரெட் கலர் ஷால் போட்டிருக்கீங்க. ரொம்ப இந்த சுடிதாரே வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது, அழகாக இருக்குது. ஜடையை பின்னி போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஜடை வந்து இடுப்பு வரைக்கும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ வந்ததும் நீங்கள் தான் உங்கள் மாமியார் மாமனாரெல்லாம் போய் அழகாக வெல்கம் பண்ணிக்கிறீங்க. வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு, அவங்களும் நீ நல்லா இருக்கியாம்மா அப்படிலாம் கேட்டு உள்ளே வெல்கம் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து போய் கொடுக்குறீங்க. ஸோ அவங்களும் அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் அத்தை தான் அந்த காஃபியை சிப் பண்ணிகிட்டே உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அதாவது இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்குது சம்மந்தி. என்னென்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் எங்கள் குலதெய்வ அம்மா கிட்ட போயிட்டு நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவோம். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது நல்லபடியாக நடந்து முடியும் சம்மந்தி. அதனால் என்னோடய பையனோட கல்யாணத்துக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட போய் பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு போயிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ரொம்ப நல்ல விஷயம் சம்மந்தி. குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது பசங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ரொம்ப நல்ல விஷயம் சம்மந்தி, போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா தான், குலதெய்வம் எந்த ஊருங்க? திருச்செந்தூர் கிட்டே இருக்குது. ஏய், நம்ம குலதெய்வமும் அங்கே தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாங்க. நம்ம ஏன் நம்ம குலதெய்வத்துக்கும் சேர்த்து போய் சாமி கும்பிட்டு பசங்களை ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ டக்குன்னு அவங்களும் வந்துட்டு அவங்களோட பிளானை தேவங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி திருச்செந்தூரில் தான் எங்களோட குலதெய்வமும் இருக்குது சம்மந்தி, நாம் ஏன் 2 குலதெய்வத்துக்கும் சேர்த்து போயிட்டு வந்துடக்கூடாது? உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும், அதே சமயம் எங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? இது நல்லா இருக்கே, ரொம்ப நல்ல யோசனை சம்மந்தி. பாருங்களேன், நம்ம 2 பேரோட குலதெய்வமும் ஒரே ஊரில் இருக்குது. இதெல்லாம் அமையிறது ரொம்ப வரம் சம்மந்தி. உண்மைதான் சம்மந்தி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ 2 பேரோட குலதெய்வமுமே ஒரே ஊரில் இருக்கிறதுனால ஒரு 2 டேஸ் போல் ஸ்டே பண்ணி நல்லா சாமியெல்லாம் பார்த்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அத்தை தான், சரி சம்மந்தி எல்லோரும் மறக்காமல் வந்துருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். ஒயன் இங்கே வாடா, உனக்கு நான் பூ வாங்கிட்டு வந்தேன், வச்சு விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு நல்லா குண்டு மல்லி நிறைய ஒரு முழம் போல் வாங்கிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து உங்ககிட்ட வராங்க. நீங்கள் பின்னி போட்டிருந்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா பட்டு வரைக்கும் முடி இருக்கும். ஸோ உங்கள் முடி அப்படியே பார்த்து அழகாக அதை ரசிச்சுக்கிட்டே அவங்க வந்துட்டு உங்கள் முடிக்கு வந்துட்டு பூ வச்சு விட்றாங்க. ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கீங்க. அவங்க கண்ணே பட்டிருந்துருக்கும். அதனால அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பி உங்களை அப்படியே சொடக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் ஒரு விஷயம் வந்து இன்வைட் பண்ண வந்திருக்கோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பூவும் குங்குமமும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் அத்தை வந்து குங்குமமும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து, ஒரு சில வீட்டோட பழக்க வழக்கத்தில் குங்குமம் வந்துட்டு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்குமே அந்த நெத்தியில் அந்த வகுடுக்கிட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் அத்தைக்கும் அந்த வழக்கம் இருக்குது போல். ஸோ அதனால் அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க அழகாக உங்களுக்கு அந்த வகுடுக்கிட்ட வச்சு விட்றாங்க. ஸோ அப்படியே பார்க்குறாங்க,
அந்த கல்யாண கலை உங்கள் முகத்தில் அப்படியே தாண்டவம் ஆடிட்டு இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் லட்சணமாக. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு அவங்க ஃபோனை எடுத்து, அப்பா இவ்வளோ அழகாக இருக்கா என் மருமக, இருடா உன் கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ஃபோனை காட்டி உங்களுக்கு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு 4-5 செல்ஃபி எடுத்துருந்துருப்பாங்க உங்ககிட்ட. தங்க பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. சம்மந்தி உங்கள் பொண்ணு மேலே பயங்கரமான கண்ணு விழுந்துருச்சு, என்னோட கண்ணே விழுந்துருச்சு. தயவு செஞ்சு நான் போனதுக்கப்புறம் இவளுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க சரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன இருக்குது சம்மந்தி, சரி விடுங்க நான் திருஷ்டி சுற்றி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறக்காமல் திருஷ்டி சுற்றி போடுங்க. ஒரு தேவதையை பெற்று வச்சுருக்கீங்க. எப்பா எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் அந்த குங்குமத்தை வச்சு விட்டதுக்கப்புறம் அப்படின்னு உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்துருந்துருப்பாங்க. பார்த்தா உண்மையாக தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க லட்சணமாக. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. பக்கத்தில் ரியா இருக்காங்க. பட் உங்கள் அத்தை வந்து ரியாவை ஒரு மாதிரி ஹாப்பியாகவே பார்க்கல, ஒரு மாதிரி சேடாக தான் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு போய் அவகிட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ அவளும் எடுத்து வச்சுக்கிறார் நெத்தியில். சரி சம்மந்தி, எல்லோரும் மறக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துடுங்க சரியா? ஏன் போயிட்டு வரேன்டா. இந்த ஃபோட்டோவெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் உன் மாமா கிட்ட காட்டுறேன், கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும். மாமாவா? நீ தேங்க எப்படி கூப்பிட்டு இருந்த? அத்தான்னு கூப்பிடுவேன். அத்தான் 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 மறந்துட்டேன். இந்த ஃபோட்டோவெல்லாம் போய் உன் அத்தாங்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சின்னில் அப்படியே அடிக்கிறாங்க. நீங்களும் லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. ஸோ உங்கள் அக்கா பக்கத்தில் இருந்துட்டு ஷோ அப்படின்ற மாதிரி பார்க்குது அது. உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும், உங்கள் அப்பாவுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ எல்லாம் நல்லபடியாக வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இல்லை உங்கள் அத்தை வந்து ரொம்ப க்யூட், அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். உங்கள் மேலே ரொம்ப பாசம் காட்டுறாங்க, டேக் கேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக உங்கள் மேலே யார் பாசம் காட்டினாலுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ தேயாங்கோட அம்மாவையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் போகும்போது நீங்களும் வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணி பார்த்து போயிட்டு வாங்க. ஜென்னியெல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள், அத்தானை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களும் ஓகே சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகி இருந்திருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா ஜென்னி வந்து அங்கே ஹாலில் சோஃபாவில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பா. ஜென்னிக்கு வந்து இப்போது 12th படிக்கிறா இல்லையா? ஸோ இப்போ அவளுக்கு வந்துட்டு ஹாஃப் இயர்லி லீவ். அதனால் உட்காந்து சும்மா வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கா. ஸோ இப்போ படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவள் போய் அவங்க அம்மா கிட்டே பேசுகிறா. அம்மா அண்ணி வீட்டுக்கா போயிட்டு வந்தீங்க, ஏன் என்னையும் கூப்பிடல? கூப்பிட்ருந்தா நானும் வந்திருப்பேன்ல. வாளு, ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தேன்டி, நீ சின்சியராக படிச்சுட்டு இருந்த. சரி பிள்ளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டோம். 12th படிக்கிற ஞாபகம் இருக்குல்ல? சும்மா இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டுலாம் இருக்கக்கூடாது. உன் அண்ணன் கல்யாணம் வேறு வருது, இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு நீ சுத்தமாக படிக்கவே மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு 2 மாதத்தில் உனக்கு பப்ளிக் வேறு வரும். அதனால் இப்போவே டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோ. அதனால தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. படிப்பு முக்கியம்டி செல்லும். அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இந்த விஷயத்தில். எப்போ எக்ஸாம் முடியும்னு இருக்குது. எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய சேட்டையை. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ உட்காந்து படி அப்படின்றாங்க. சரி, அண்ணி எப்படி இருக்காங்க? அவங்க வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. உன் அண்ணி இன்னும் சூப்பராக இருக்கா. ஜென்னி உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் இருந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தியா, நான் என் மருமக கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் நீ அப்படின்னு காட்டுறாங்க. அப்படியா, காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஈகராக அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறா. அம்மா ஒயன் அண்ணி ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, தேவதை மாதிரி இருக்காங்க. அண்ணனுக்கு ஏற்ற பேர் இவங்க தான், ரியா கூட இல்லை. அப்படிலாம் பேசக்கூடாது. பின் என்னம்மா, பொண்ணு பார்க்க வந்தப்பவே வேற யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? எதுக்காக இப்படி அண்ணனோட மனசை கஷ்டப்படுத்தணும்? அதனால் எனக்கு அவங்கள பிடிக்கல. எனக்கு வயனண்ணியை தான் பிடிச்சிருக்கு. வாயிலே போடுவேன். வயனோட அக்கா தான் ரியா, முறைப்படி அவளும் உனக்கு அண்ணி தான். அவளுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், புரியுதா? சும்மா அவங்க மூஞ்சி முன்னாடி உன்னோட வெறுப்பெல்லாம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதனால எனக்கு வயனடி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை மட்டும்தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அவங்க அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்க அண்ணன் இவளுக்கு பார்த்து பார்த்து நிறைய செஞ்சுருந்துருப்பார். ரொம்ப பெரியவர் இல்லையா? ஸோ அதனால் அவங்க அண்ணன் மேலே உயிரே வச்சுருப்பா இவ. யார் அவங்க அண்ணனை சின்னதாக எதாவது சொல்லிட்டா கூட இவளால் தாங்கிக்க முடியாது. ஸோ இப்போது
ரியா தான் தன்னோட ஒய்ஃபாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரியா மேலே வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெயாங் வந்து பாசம் வச்சுருந்துருப்பாரு. ஸோ நான் வேறு யாரையோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது தெயாங்க்கு வந்துட்டு அப்போ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஜென்னியும் ஃபீல் பண்ணியிருந்திருப்பா தன்னோட அண்ணன் கஷ்டப்படுறது. அதனாலே அவள் வந்து ரியாவை வந்து கொஞ்சம் வெறுக்கிறா. இப்போது தியாங்கோட வீட்டில் ஒரு மெய்டு இருக்காங்க. அவங்க வந்து தியாங் சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க வந்து அந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க போல இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க கூடலாம் ரொம்ப உரிமையாகவே பேசுவாங்க போல். ஸோ அவங்க வராங்க. அம்மா, இன்றைக்கி உங்கள் மருமக வீட்டுக்கு போயிட்டு வரேன் தானே சொல்லிட்டு போனீங்க. பார்த்தீங்களா உங்கள் மருமகளை எப்படி இருக்காங்க எல்லாரும் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தியாங்கோட அம்மா கிட்ட அவங்க கேட்டிருந்துருப்பாங்க. நல்லா இருக்காங்க சுமதி எல்லாருமே. இங்கே பார்த்தியா, நானும் என் மருமகளும் இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆமாம் ஆண்டி, என் அண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அப்படின்னு ஜென்னி சொல்கிறா. ஸோ இப்போ அவங்க அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மா, தேவதை மாதிரி இருக்காங்கம்மா பொண்ணு. ஐயோ, தியாங் மாப்பிள்ளைக்கு உண்மையாலுமே ரொம்ப பொருத்தமான ஜோடி தான் இவங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லை அப்படின்னு தியாங்கோட அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. போதும் கொடு, என் மருமகளை ரொம்ப கண்ணு வைக்காத. ஏற்கனவே என்னோட கண்ணு வேற இருக்கு அவளுக்கு. நீயும் கண்ணு வைக்காத. அவளுக்கு நான் திருஷ்டி சுற்றி போட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பாருங்க, என் மருமக மேலே யாரும் கண்ணெல்லாம் வைக்கக்கூடாது. உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு ஜென்னியை பார்த்து சொல்கிறாங்க. ஐயோடா, மருமக மேலே எவ்வளோ பாசத்தை பார்த்தியா என் அம்மாவுக்கு? ஆமாண்டி, பாசம் இல்லாமல் நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் அவளை. அப்படியாம்மா? என்ன மாதிரி பார்த்துப்பியாம்மா? உன்னை விடவே சூப்பராக பார்த்துப்பேன். அப்போ என்ன பார்த்துக்க மாட்டியா? யாருடி சொன்னா? என் தங்க குழந்தைடி நீ, என் தேவதை குட்டி. உன்னை பார்த்துக்காம எப்படி இருப்பேன்? உன்னையும் பார்த்துப்பேன், என் மருமகளையும் பார்த்துப்பேன். ஆனாலும் உன் மருமகளை நீ விட்டு கொடுக்க மாட்டியே. ஆமாண்டி, விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, நானும் அண்ணி கூட க்ளோஸாக தான் இருப்பேன். எனக்கும் அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் என் அண்ணியை விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணி இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நானும் அண்ணியும் அடிக்கடி ஷாப்பிங் போவோம், மால் போவோம், மூவிக்கு போவோம். அதுக்கெலாம் நீங்களாம் எதுவுமே சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு ஜென்னி வந்து அவங்க அம்மாவை மிரட்டுறா. அடியே, இன்னும் என்கேஜ்மெண்ட்டே ஆகலடி உன் அண்ணனுக்கும் அவளுக்கும். அதுக்குள்ளே என்னடி நாங்கள் ஊர் சுற்றுவோம், என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிகிட்ருக்க. அப்படியே அவள் இங்கே வந்து நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாலும் ஊர் சுற்றுறதுக்கெலாம் உன் அண்ணன் விடமாட்டான் ஜென்னி, கனவு காணாத. ஏன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளில போனதே இல்லையா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதெல்லாம் வேற. ஆனால் இப்போ நீ வெளில போகிறேன்னு சொல்கிறது அவனோட பொண்டாட்டி கூட. அவன் விட்டுருவானா? தோலை உரிச்சு போட்டுருவான். அதெல்லாம் என் அண்ணன் விடுவான். சும்மா நீ ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காதம்மா. நான் அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அண்ணியை வெளில கூட்டு போவேன். அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய இடத்துக்கு வெளியில் போவோம், அரட்டை அடிப்போம், ஜாலியாக இருக்கும். சரிடி, அவன் முதல்ல மருமகளாக இங்கே வரட்டும்டி. அதுக்குள்ளே கனவு கோட்டையை கட்டிகிட்டு இருக்காத, வாயில் போடு. சரி சரி, நான் பண்ணலை, உடனே கண்ணு பட்டுரும் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக அண்ணி கூட வெளில போவேன், ஊர் சுற்றுவேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். அதனால தான் அவள் அந்த மாதிரிலாம் ட்ரீம் வச்சுருக்கா அவங்க கூட. ஸோ இப்படியே நைட் ஆகி இருந்திருக்கும். ஸோ நைட் ஆனதுமே ஒரு 10 o'clock போல் தெயாங் வந்து வீட்டுக்கு வந்திருந்திருப்பார். ஸோ வந்ததுமே அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் போல். அப்படியே டையெல்லாம் லூஸ் பண்ணிகிட்டே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அந்த சோஃபாவில் போய் அப்பா அப்படின்னு உட்கார்றாரு. மா மா அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. அவங்க அம்மா உள்ள கிச்சனில் வந்துட்டு இந்த ஜாமான் கழுவி வச்சுருந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவரோட வாய்ஸை கேட்டதுமே அங்கேருந்து வராங்க. என்னடா, என்னாச்சு? டயர்டாக இருக்குமா, கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்றீங்களா தலையை? அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். புள்ள காலையிலேருந்து அந்த சோஃபாவில் உட்காந்து ரொம்ப முதுகு வலிச்சிருக்கும், டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசு கேட்கல. ஸோ அவங்களும் அந்த சோஃபா பின்னாடி வந்து நின்றுட்டு அவருக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ரொம்ப வேலையாடா கண்ணா? ஆமாம்மா, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் தலை வலிக்குது. சரி சரி, போய் நல்லா சுடு தண்ணி போட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, சரியா? அம்மா, இன்னைக்கு வயனோட வீட்டுக்கு போனீங்கல்ல, என்னாச்சு? போயிட்டு வந்துட்டோண்டா.
இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். தேங்காய் ஒரு முக்கியமான விஷயம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க குலதெய்வமும் நம்ம குலதெய்வமும் ஒரே ஊரில் தாண்டா இருக்குது. அதனால் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் போகலை, அவங்களோட குலதெய்வத்துக்கும் சேர்த்து தான் போய் கும்பிட்டு வர போகிறோம். எனது? ஆமாண்டா, அவங்க கோவிலும் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்கான். அதனால் 2 கோயிலுக்குமே சேர்த்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோண்டா. அப்போது அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமே 2 டேஸ். 2 டேஸ் என்ன, 3 டேஸ் கூட ஸ்டே பண்ணலாம். ஏன் 1 வாரம் கூட ஸ்டே பண்ணலாம். ஆனால் நிம்மதியாக சாமி கும்பிட்டு 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்டா, புரியுதா? எனக்கு ஓகேம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. ஆனால் என்ன, கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க, அப்போ தான் ஆஃபீஸ்க்கு லீவ் கொடுக்க முடியும். ஏன் ஆஃபீஸ்க்கு லீவ் கொடுக்குற? உன் செக்ரட்டரியும் பிஏவையும் பார்த்துக்க சொல்லு. நான் இல்லாமல் 3 நாள்லாம் சரி வராதுமா. அதெல்லாம் சரிப்பட்டு வரும்டா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டே மசாஜ் பண்ணிவிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கா என் பொண்டாட்டி? பாருடா, பொண்டாட்டி ஆமல டே மா. பொண்டாட்டி தானேம்மா? அதுக்குள்ளேயேவா? பின்ன இல்லையாம்மா? பொண்டாட்டி தான், பொண்டாட்டி தான். பொண்டாட்டி தாண்டா அவ. நான் எதுவுமே சொல்லலை. சொல்லுங்க, எப்படி இருந்தா அவ? தேவதை மாதிரி இருந்தாடா. மா, என் பொண்டாட்டியை நான் மட்டும் தான் ரசிப்பேன், வேற யாரும் ரசிக்கக்கூடாது சொல்லிட்டேன். அடே, உன் பொண்டாட்டியாக இருந்தாலும் எனக்கு அவள் மருமகடா, இந்த வீட்டோட குல விளக்கு. எனக்கும் ரசிக்கிறதுக்கெலாம் உரிமை இருக்குது, மறந்துடாத. இங்கே பாருடா, கல்யாணம் ஆனது இந்த அம்மாவை மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, பிச்சு போட்டுருவேன் பிச்சு. எப்படிம்மா மறப்பேன்? 10 மாதம் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தானே என்னை பெற்றெடுத்த, உன்னை எப்படி மறப்பேன்? ஆனாலும் எனக்கு என் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு. இருடா, ஒரு தப்பும் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவை மறக்கிறதும் தப்பு, அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறதும் தப்பு தான். ஒரு பொண்ணு இது வரைக்கும் தான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, தன்னோட பிறந்த வீட்டை விட்டுட்டு, ஒரு ஆணை நம்பி அவனே உலகம்னு நினச்சி அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக காலடி எடுத்து வைக்கிறா. ஒரு கணவனா அவளோட வலியெல்லாம் புரிஞ்சுட்டு அவள் சாஞ்சிக்கு தோள் கொடுத்து கடைசி வரைக்கும் அவளை கூட வச்சு காப்பாற்றுற வந்தாண்டா உண்மையான ஆம்பளை. கல்யாணம் ஆகியும் கட்டின பொண்டாட்டியை மதிக்காமல் அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டு அம்மா பையனாகவே சுற்றிட்டுருக்கிற எவ்வளவோ பசங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லதே இல்லைடா. நீ அவளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு, அவளை பத்திரமா பார்த்துக்கோ. நீ அவளை உள்ளங்கையில் வச்சு கண்கலங்காமல் பார்த்துக்கோ. அதுவே இந்த அம்மாவுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த அம்மா கிட்ட பேசாமலாம் இருக்காத, அப்பப்போ வந்து தலையை கட்டிட்டு போ, சரியா? அப்படின்ற மாதிரி தேவங்களோட அம்மா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா, என் செல்ல குட்டி அம்மா, ஓ மேலேயே நான் இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். எனக்குன்னு வரப்போகிறவம்மா அவள் மேலே நான் என் உயிரையே வச்சுருக்கேன், போதுமா? அவளை என் உள்ளங்கையில் என்ன, என் இதயத்துக்குள்ளே வச்சு தாங்குன்னு தாங்குறேன், சரியா? சரிடா. அப்புறம் தேங்கா, ஒரு முக்கியமான விஷயம். என்னதுமா? இன்னைக்கு நான் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டேனே மா. இன்னும் நானே அவள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன், ஆனால் நானே இன்னும் அவள் கூட தனியாக செல்ஃபிலாம் எடுத்துக்கல. நீங்கள் எப்படிம்மா எடுத்தீங்க? ஏண்டா எடுக்கக்கூடாதா? என்னோட மருமக நான் எடுத்தேன், என்ன அப்போ? மா, அந்த ஃபோட்டோ முதல்ல காட்டுங்க, வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வைக்கிறேன். இங்கே பாரு, தலைவலிக்குதுன்னு சொன்னேன், அம்மா மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். மாடிக்கு போய் நல்லா சுடு தண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெஸ்ட் எடு, புரியுதா? அப்படின்னு சொன்னதும் அவரும் வந்து ஏந்திரிச்சிருப்பார். மறக்காமல் ஃபோட்டோ அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்பில். அனுப்புகிறேன்டா, அனுப்புகிறேன், அலையாத போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும். ஸோ அவரும் அப்படியே மேலே போயிட்டு அவர் ரூமில் நல்லா சூடாக நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாத் எடுத்துகிட்டு ஃபோட்டோக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மா ஃபோட்டோ அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதை அவரை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறாரு. பார்த்ததுமே தியாங் இஸ் டோட்டலி ஃப்ளாட். அந்த ரெட் கலர் சுடிதார், தலையில் அந்த மல்லிகைப்பூ அண்ட் உங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த பொட்டு, கல்யாணம் ஆகி தன்னோட ஒய்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்கு அவருக்கு அந்த ஃபோட்டோவில். அப்படியே ரசித்து ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த பொட்டு ரொம்ப அழகாக இருக்குது அவளுக்கு.
அப்படின்னு சொல்லி ரொம்ப இது 4-5 ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஜூம் பண்ணி அந்த மனுஷன் பார்த்துட்ருக்காரு. இவன் நம்மளுடையவ, நம்ம பொண்டாட்டி, எனக்கானவ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பார்வையிலேயே ரொம்ப உரிமையாக அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக இருந்திருப்பீங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவில், லட்சணமாக. தேவதை, உண்மையாலுமே இவ தேவதை தான். அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து அந்த ஃபோட்டோவுக்கு மனுஷன் கிஸ்லாம் கொடுக்குறாரு. ஒரு ஃபோட்டோவில் உங்களை மட்டும் தனியாக நிற்க வச்சு எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி, வாவ், வாட் அ ஐ, வாட் அ நோஸ், வாட் அ லிப்ஸ் அப்படின்ற மாதிரி ஜூம் பண்ணி அந்த லிப்ஸில் அப்படியே அந்த ஃபோன் மேலே கிஸ் கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ இப்போ டக்குன்னு மனுஷனுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசணும் போல் இருந்திருக்கும். நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க இல்லையா, நான் தூங்குறதுக்கு எப்படியும் 11-11:30 ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் டைம் பார்க்குறாரு, பார்த்தா மணி வந்து 10:30 தான் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோன் வருது, நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி தூக்க கலக்கத்தில் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கின்னு பார்த்து உங்களுக்கு தூக்கம் வந்திருந்திருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே தூங்கிட்டீங்க இன்றைக்கி. அவரெல்லாம், ஓய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. உங்களுக்கு தூக்கமே கலைஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் ஏஞ்சி உக்காடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கடா. அண்ட் எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஜிமினுக்கு வந்துட்டு 1 ஷாட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக ஜிமினோட ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குடா. நான் டப் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது 1 ஷாட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் சுத்தமாக எனக்கு மனசே வரல. அதனால் சொல்லிவிட்டு ஜிமினோடதை நான் 2 ஷாட்டாக மாற்றிட்டேன்டா. அது டப் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது, என்னன்னே தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக என்னோடய லேப்டாப்பில் வேறு ஒரு இஷ்யூ இருந்தது. அதை சரி பண்ணிவிட்டு, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே ஆகியிருக்கேன். அதனால தான் இந்த தேயோட எபிசோட் 3 இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. அண்ட் அப்கமிங்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்லாம் என் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது டாபிக் சொன்னீங்கன்னா அதை நான் ஒரு வேளை போடலை அப்படின்னா டிஸப்பாயிண்ட் ஆகிடாதீங்கடா. அதை நான் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜிமினோட அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா தேயோட சீரீஸ் எபிசோட் 4 வருதான்னு பார்ப்போம். தெரியல, எனக்கே தெரியல எது வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.